பிரியமானவர்களே, கடைசியாக ஒரு சில வசனங்களை சுட்டிக்காட்ட நான் விரும்புகிறேன். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிஷ்யரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும், சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும் நீ என்ன பண்ணணும்? சிஷ்யரை நினைக்கணும். அது அப்படியே சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். ஒவ்வொரு கிரியையும் ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். மகனே, நியாயத்திலே கொண்டு வருவாரு. அதை மாத்திரம் மறந்துடாத. வாலிபனே, உன் இள வயதிலே உன் இளம் பிராயத்திலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறி. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நீ உன் இருதயத்தில் இருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்தில் இருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் மாயையே. திருமணம் ஆனவர்கள் கூட தவறு செய்கிறார்கள், திருமணம் ஆகாதவர்களும் தவறு செய்கிறார்கள். வித்தியாசமே இல்லை. தேவனுக்கு பயப்பட பயம் இல்லை. ஒன்னே ஒண்ணு நினைச்சுக்கோ, உன் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். எல்லாவற்றையும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். என்ன பண்ற பண்ணு. உலகம் உனக்கு முன்பாக திறந்திருக்கிறது. பிரியமானவர்களே, உலகம் உனக்கு முன்பாக திறந்திருக்கிறது. அதை குறித்து தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது என்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். உலகத்தில் எல்லாத்தையும் வைத்திருக்கிறாரு. நன்மையை வைச்சிருக்கிறாரு, தீமையை வச்சிருக்கிறாரு. எல்லாத்தையும் அனுபவி. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை மட்டும் மறந்து போகாதே. மறந்து போகாதே. உன்னை பார்த்து மற்றவர்கள் இடறி விடக்கூடாது. உன்னை பார்த்து மற்றவர்கள் அவர்கள் செய்தார்கள் அல்லவா, நான் செஞ்சா என்ன, அந்த சகோதரன் இப்படி தவறு செஞ்சா என்ன, நான் செஞ்சா என்ன, அந்த ஊழியக்காரர் இப்படி செஞ்சா நான் செஞ்சா என்ன, அப்படின்னு அநேகருக்கு நீ இடங்களா இருக்கக்கூடாது. பக்தி விருத்தி அடையணும். பக்தி விருத்தி அடையணும். பிரியமானவர்களே, பக்தி விருத்தி அடையணும். உன்னை பார்த்து என்ன சொல்லணும்? அநேகரே, இவர் தேவனுக்கு பயப்படுகிறவரு, இவரு தேவனுக்கு பயப்படுகிறவர் என்கிறதான பெயரை பெறணும்.